வணக்கம். நம்பிக்கை நம்ம உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். ஆனா அதே நம்பிக்கை ஒரு பெரிய தப்பான புரிதலுக்கு வழிவகுத்தா என்னாகும்? வாங்க இத பத்தி பேசுற ஒரு அருமையான கதையை இன்னைக்கு நாம பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற எல்லாமே ஒரே ராத்திரியில அழிஞ்சு போச்சுன்னா நீங்க யார நம்புவீங்க? நம்ம கதையோட ஹீரோ லெஞ்சோ சந்திக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். சோ இந்த கதை மூலமா நாம வெறும் நம்பிக்கை, மனிதநேயம் இத பத்தி மட்டும் பார்க்க போறதில்ல. அதுக்கும் மேல உங்க எதிர்கால வெற்றிக்கு உதவக்கூடிய சில முக்கியமான திறன்களையும் எப்படி வளர்த்துக்கலான்னு பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல நம்ம ஹீரோவை பார்க்கலாம். அவர் பேரு லெஞ்சோ. ஒரு ரொம்ப சிம்பிளான விவசாயி. அவரோட உலகமே அந்த சோள வயல் தான். இந்த படத்தை பாருங்க. அந்த பள்ளத்தாக்கிலேயே தனியா ஒரு வீடு. அங்கிருந்து பார்க்கும்போது அவனோட பழுத்த சோழ வயல் ஒரு நல்ல அறுவடை நிச்சயம்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அவனோட குடும்பத்தோட எதிர்காலமே அந்த அறுவடையை நம்பிதான் இருக்கு. அப்போ அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், மழை. ஒரு நல்ல மழை பெஞ்சா போதும், அவனோட மொத்த உழைப்புக்கும் பலன் கிடைச்சிடும். அவனோட முழு நம்பிக்கையும் வானத்து மேலதான் இருந்துச்சு. ஆனா நாம ரொம்ப நம்புற விஷயங்களே சில சமயம் நம்மள சோதிக்கும் இல்லையா? லெஞ்சோவோட நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய டெஸ்ட் வந்தது. அவன் எதிர்பார்த்த மாதிரியே மழை வந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிக்கல. சட்டுன்னு பெருசு பெருசா ஆலங்கட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரத்துல அந்த பச்சை பசேல்னு இருந்த வயல் உப்பு கொட்டின மாதிரி வெள்ளையா மாறிடுச்சு. ஒக்க சோளம் கூட மிஞ்சல. லெஞ்சோவோட மனசே உடைஞ்சு போச்சு. அவனும் அவன் குடும்பமும் அந்த வருஷம் பட்டினியா தான் இருக்கணும்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. எங்களுக்கு உதவ இனி யாருமே இல்லைன்னு நினைச்சாங்க. எல்லாமே போச்சுன்னு நினைச்ச அந்த நேரத்துல லெஞ்சோ ஒரு ரொம்பவே வித்தியாசமான முடிவெடுத்தான். அது அவனோட அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிப்பாடு. அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை கடவுள்தான். அதனால அவன் நேரா கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான். அதுல பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சு, குடும்பத்தை காப்பாத்தவும் மறுபடியும் விதைக்கவும் 100 பெசோஸ் வேணும்னு கேட்டான். அந்த லெட்டரோட அட்ரஸ் என்ன தெரியுமா? சிம்பிளா கடவுளுக்கு அப்படின்னு மட்டும் எழுதினான். இந்த லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனதும் முதல்ல போஸ்ட்மேன் அதை பார்த்து சிரிச்சிட்டாரு. ஆனா போஸ்ட் மாஸ்டர் அதை பார்த்ததும் அவருக்கு சிரிப்பு வரல, அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. என்ன ஒரு நம்பிக்கை! அந்த நம்பிக்கையை எப்படியாவது காப்பாத்தணும்னு முடிவு பண்ணாரு. இங்கதான் இந்த கதையில ஒரு அழகான ட்விஸ்ட் வருது. லெஞ்சோவோட நம்பிக்கை இன்னொரு மனுஷனோட நல்ல மனசை தூண்டி விட்டுச்சு. போஸ்ட் மாஸ்டர் ஒரு சூப்பரான முடிவெடுத்தாரு. லெஞ்சோவோட நம்பிக்கை உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சு கடவுள் சார்பா அவரே பதில் அனுப்பலான்னு முடிவு பண்ணாரு. பாருங்க, எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம்! ஆனா 100 பெசோ சேர்க்கறது அவ்வளோ ஈஸி இல்ல. அவரு தன்னோட சம்பளத்திலேருந்து கொஞ்சம் கொடுத்தாரு. கூட வேலை செய்யறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டாரு. எல்லாம் சேர்த்து அவரால் ஒரு 70 பெசோஸ் தான் ரெடி பண்ண முடிஞ்சது. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். லெஞ்சோ கேட்டதுக்கும் அவருக்கு கிடைச்சதுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு. இப்போதான் கதையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பம் வருது. போஸ்ட் மாஸ்டரோட அந்த நல்ல எண்ணம் எப்படி ஒரு பெரிய தப்பான புரிதலுக்கு வழிவகுக்குதுன்னு பார்க்கலாம். இங்கதான் முரண், அதாவது ஐரணி அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஐரானினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஃபயர் ஸ்டேஷனே தீப்பிடிச்சு எரியற மாதிரி. ஒன்னு நடக்கும்னு நாம எதிர்பார்ப்போம், ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். சரி, இந்த கதையில என்ன நடந்துச்சுன்னு பாப்போமா? லெஞ்சோக்கு பணம் கிடைச்சதும் அவன் கொஞ்சம் கூட ஷாக் ஆகல. ஏன்னா கடவுள் கண்டிப்பா அனுப்புவார்னு அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா பணத்தை எண்ணி பார்த்ததும் அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. வெறும் 70 பெசோஸ் தான் இருந்துச்சு. உடனே அவன் இன்னொரு லெட்டர் எழுதினான். அதுல என்ன எழுதினான் தெரியுமா? கடவுளே, மீதி பணத்தை அனுப்புங்க, ஆனா போஸ்ட்ல அனுப்பாதீங்க. ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்கலாம் ஒரு திருடு பசங்க அப்படின்னு எழுதினான். இதுதான் இந்த கதையோட முக்கியமான முரண். இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி இங்க 2 வேற வேற பார்வை இருக்கு. லெஞ்சோ என்ன நினைக்கிறான்? கடவுள் 100 பெசோ அனுப்பிட்டாரு, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆளுங்க 30 பெசோவோ திருடிட்டாங்கன்னு. ஆனா உண்மை என்ன? அதே போஸ்ட் ஆஃபீஸ் ஆளுங்க தான் உனக்கு உதவி செஞ்சாங்க. பாத்தீங்களா? ஒரே சம்பவம், ஆனா 2 பேரோட பார்வை எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. சரி, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இது வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல. நம்ம வாழ்க்கைக்கு, முக்கியமா நம்ம கரியருக்கு தேவையான நிறைய திறன்களை சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம். நம்ம இப்போ இந்த கதையை அனலைஸ் பண்ணும்போதே நீங்க சில முக்கியமான ஸ்கில்ஸை பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. போஸ்ட் மாஸ்டர் ஏன் அப்படி செஞ்சாருன்னு யோசிக்கும்போது எம்பத்தி, அதாவது பச்சாதாபம். லெஞ்சோவோட பார்வையில இருக்கிற முரண்பாட்டை கண்டுபிடிக்கும்போது கிரிட்டிக்கல் திங்கிங். இப்படி 2 பேர் பார்வையில இருந்தும் யோசிச்சதுனால வேறொரு கண்ணோட்டத்துல பாக்குற திறனையும் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வெறும் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க எந்த வேலைக்கு போனாலும் ஒரு நல்ல டீம்மேட்டா இருக்கவும், பிரச்சனைகளை சால்வ் பண்ணவும், ஒரு நல்ல லீடரா வளரவும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஒரு சின்ன குவிஸ். முதல் கேள்வி, பணத்தை பார்த்ததும் லெஞ்சோ ஏன் ஷாக் ஆகல? சிம்பிள். ஏன்னா
கடவுள் கண்டிப்பா பதில் அனுப்புவார்னு அவன் முழுசா நம்பினான். அவனோட நம்பிக்கை அவ்வளோ உறுதியா இருந்துச்சு. 2வது கேள்வி, பணத்தை எண்ணும்போது லெஞ்சோவுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? ஏன்னா அவன் கேட்டது 100 பெசோஸ், ஆனா இருந்தது 70 தான். கடவுள் கணக்குல தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு அவன் உறுதியா நம்பினான். சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். லெஞ்சோட நம்பிக்கை நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தனக்கு உதவி செஞ்ச நல்லவங்களையே பார்க்க விடாம அவனை குருடாக்கிடுச்சா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.